ஹரி ஓம். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷப மாதம், வசந்த ருது, உத்தராயண காலம், பராபவ வருடம், வைகாசி 29ஆம் நாள், ஜூன் 12, 2026 நம் அனைவருக்கும் சிறப்பாகவே அமையும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. திதி 4:27 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் அதிகாலை 3:08 வரை அஸ்வினி, பின்பு பரணி. எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒருமுகமாக ஒரு வேலையை செய்யும் போது பலன் விரைவில் நம்மை வந்து சேரும். அந்த நேரம் இன்று காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை மற்றும் 6:30 முதல் 7:30 வரை. சுறுசுறுப்பாக விடாமுயற்சியோடு நல்ல எண்ணங்கள் கொண்டு தர்மத்தை கடைபிடித்திருப்பவர்களை எந்த கிரகமும் நேரமும் எதுவும் செய்யாது. நம்மை நல்வழிப்படுத்த எச்சரிக்கவே அவைகள். அதன்படி இன்று சந்திராஷ்டமம் ஹஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு. வெள்ளிக்கிழமை அன்று இளஞ்சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் அல்லது சிவப்பு நிற ஆடைகளை அணிவது மிகவும் மங்களகரமானது. இளஞ்சிவப்பு அன்பு, கருணை மற்றும் கவர்ச்சியை குறிக்கிறது. வெள்ளை தூய்மையை, சிவப்பு மற்றும் மஞ்சள் சுபகாரியங்கள் மற்றும் வழிபாட்டிற்காக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பரணி நட்சத்திரத்தில் கொண்டாட வேண்டிய வைணவ ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்: அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் யுன்னி மாதவ பெருமாள். அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் யக்ஞமூர்த்தி என அழைக்கப்பட்டவர். இவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எம்பெருமானார் ராமானுஜரின் மிகச்சிறந்த முதன்மை சீடர்களில் ஒருவர். அத்வைதத்தில் வல்லவரான இவர் ராமானுஜருடன் 16 நாட்கள் வாதிட்டு தோற்று ஸ்ரீ வைஷ்ணவத்தை தழுவினார். தன் மடத்தை தானே இடித்துவிட்டு ராமானுஜரிடம் சரணடைந்தார். குருபக்தியில் சிறந்து விளங்கிய இவர் ஞானசாரம், பிரமேயசாரம் ஆகிய 2 அரிய நூல்களை அருளியுள்ளார். பரணி அன்று சேவிக்க வேண்டிய சேவா கால பாசுரங்கள்: பெரிய திருமொழி, 10ஆம் பத்து, பெரிய திருமடல், நித்தம் ஒரு விடுகதை. விடை சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில். பொழுதுபோக்குக்கு பொழுதுபோக்கும் ஆச்சு, மூளைக்கு உடற்பயிற்சியும் ஆச்சு. நேற்றைய விடுகதை: மண்ணுக்குள் இருக்கும் மங்கைக்கு அழகு தரும் அது என்ன? விடை மஞ்சள். மஞ்சளில் உள்ள குர்குமின் உடற்பயிற்சியால் ஏற்படும் அழற்சி மற்றும் தசை வலியை போக்க உதவும். கீழ்வாதம் போன்ற நாள்பட்ட வலிகளுக்கும் மஞ்சள் உதவக்கூடும். தனக்கு நிகழும் வரை எல்லாமே வேடிக்கைதான். மனிதன் மற்றவர்களின் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்த்து மதிப்பிடுவதில் மிகவும் திறமையானவன். அவர்கள் சந்திக்கும் வலி கதை, அவர்கள் அனுபவிக்கும் இழப்பு செய்தி, அவர்கள் அழும் தருணம் விவாதம். ஆனால் அதே விஷயம் தனக்கு நிகழும் வரை அது வெறும் வேடிக்கை போலவே தெரிகிறது. வாழ்க்கை கற்றுத்தரும் கடினமான உண்மை ஒன்று உண்டு. நாம் சிரித்து பார்த்ததை ஒரு நாள் அமைதியாக அனுபவிக்க நேரிடலாம். தங்கள் ஆதரவிற்கு நன்றி. அடியேன் ராமானுஜதாசன். வாழ்க வளமுடன்.